ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டே 3க்கான டூ லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி அதில் வர எடிட்டோரியல் படிச்சுட்டு அதில் வர வக்காப்ஸ் வந்து எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணிட்டுருங்க. கண்டினியூஸாக தினமும் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச வக்காபுலரி இருக்கும்ல, அதை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி சிஏ படிங்க. ஸ்கொயர் வந்து 1 to 50, அப்புறம் கியூப் வந்து 1 to 30 படிச்சுக்காங்க. ஃப்ராக்ஷன் வேல்யூ 1 to 10 வரை படிச்சுக்காங்க. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் வந்து 10 கொஸ்டின்ஸ். இப்போ நேற்று சிம்பிளிஃபிகேஷன் போட்டிங்கன்னா இன்றைக்கி அப்ராக்சிமேஷன் போடுங்க. அதே மாதிரி நம்பர் சீரீஸ் வந்து மிஸ்ஸிங் நம்பர் ஒன் டே வந்து மிஸ்ஸிங் நம்பர் போட்டிங்கன்னா ஒன் டே வந்து ராங் நம்பர் போடுங்க. ரெண்டுமே மாற்றிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே ஸ்பீட் கிடைக்கும். இப்போ பிஓலலாம் மோஸ்ட்லி வந்து ராங் நம்பர் தான் கேட்பாங்க. கிளர்க் எக்ஸாமில் தான் மிஸ்ஸிங் நம்பர் வரும். ராங் நம்பரும் வரும், அது ஈஸியாக இருக்கும். ஆனால் பிஓ லெவலில் வந்து ராங் நம்பர் தான் மோஸ்ட்லி வரும்போது வந்து அது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின்ஸ், ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து நம்மளால் ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிடணும். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து 5ஐயும் நம்ம போடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அப்படின்னா நம்மளுக்கு டைம் போய்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 5 கொஸ்டின்ஸ், சிலாஜிசம் ஒரு 5 கொஸ்டின்ஸ், டைரக்ஷன் ஒரு 5 செட் போடுங்க. அப்புறம் கோடிங் கோடிங் வந்து ஒரு 3 செட் போடுங்க. ப்ரிலிம்ஸ் லெவல்லே ஃபஸ்ட்டு போடுங்க. பசில் வந்து 2 ப்ரிலிம்ஸ் ஒரு மெயின்ஸு, டிஏ வந்து 2 ப்ரிலிம்ஸ் டிஏ ஒரு மெயின்ஸ் டிஏ போடுங்க. ப்ராஃபிட் லாஸ் வந்து ஒரு 10 சம் போட்டுக்காங்க. ரேஷியோ ப்ரிப்போர்ஷன் வந்து ஒரு 10 சம் போட்டுக்காங்க. ஏப்ரல் 2nd வீக் படிச்சுக்காங்க. அப்புறம் வந்து ஜூன் 5, 6, 7, 8 வந்து படிங்க. அப்புறம் ஏப்ரல் 1st வீக் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மார்க்கில் வந்து வீக்லி டெஸ்ட் போட்டிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 செட் இருக்கும். அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு கரெக்ஷன் பார்த்துருங்க. அது ரொம்ப முக்கியம், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் ஐஓபி எல்பிஓ டே 1 அப்படின்னு சொல்லிட்டு அபித் சார் இங்கிலீஷ்ங்கிற யூடியூப் சேனலில் அபித் சார் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ டே 4 வரை போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அந்த டே 1ல் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து அடா குயிஸ். எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடா குயிஸ் டைம் இருந்துச்சுன்னா நிறைய குயிஸ் போடுங்க. டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வர எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷனும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைனாக எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. உங்களால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் வந்து வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டில் வந்து அதுக்கு வந்து நிறைய டைம் கொடுங்க. அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்ஸ் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் ஸோ இப்போவுமே வந்து கிடைக்கிற டைமில் நல்லா படிங்க. தேங்க்யூ.